அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 3 தர்ஷினி AN. எனது பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஒழுக்கத்தையும் அறிவையும் புகட்டுவதில் அதிக பங்கு வகிப்பது எனது மானிஸ்டார் பள்ளியே என கூறுவதில் பெருமை கொள்கிறேன். புத்தகம் போல இருக்கும் தலைமை ஆசிரியருக்கும், அதில் பக்கங்கள் போல இருக்கும் ஆசிரியருக்கும், அதில் எழுத்துக்கள் போல இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதல் வணக்கம். என் பெயர் தர்ஷினி. நான் 7ஆம் வகுப்பு ஆட்டோ பிரிவில் படித்து வருகிறேன். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஆசிரியர்களின் முக்கியத்துவம். மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை அவர்கள் அறிவை வளர்க்கின்றனர். ஆசிரியர்கள் நமது ஆளுமையை மிகவும் அற்புதமாக வடிவமைக்கின்றனர். ஆசிரியர்கள் இல்லாத உலகம் நிச்சயமாக குழப்பமாக தான் இருக்கும். மாணவர்களின் தலைவிதி ஆசிரியர் கையில் தான் உள்ளது. ஆசிரியரின் உதவியுடன் தான் மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் மற்றும் பல துறைகளில் சிறந்தவர். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆசிரியர்கள் பணி மிகவும் சவாலானது. ஏனென்றால் அவர்களின் பொறுப்பு மாணவர்களை பக்குவப்படுத்தும் முறை என அவர்களுடைய பங்கு அதிகம். மாதா பிதா குரு தெய்வம் என்றும் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்ற வரிசையில் ஆசிரியர்கள் அனைவரும் கடவுள் போன்றவர்கள். பிள்ளைகள் நலனில் தாய் தந்தையை விட அதிக அக்கறை உள்ளவர்கள் ஆசிரியர்களே. மாணவர்களின் வளர்ச்சிக்காக பாடுபடும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் ஆசிரியர்களே. நான் இங்கு வாழ்வதற்கு என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நன்றாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கே கடமைப்பட்டுள்ளேன். ஒரு குழந்தையை பத்திரமாய் பார்த்து வளர்ப்பது ஒரு தாயின் கடமையாகும். ஆனால் சித்திரமாய் செதுக்கி எடுப்பது நமது ஆசிரியர்களே. ஒரு வெற்றுத்தாளாய் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் நன்மை ஒரு புத்தகமாய் உருவாக்குபவர் ஆசிரியரே. நமது ஆசிரியர்களின் தியாகமும் பொறுமையும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும். நம்மை விட வளர்ந்து விட்டானே என்று பொறாமைப்படாத ஒரே ஜீவன் நமது ஆசிரியர்கள் மட்டும்தான். தாயின் கருவறையில் உடலை வளர்த்தோம், பள்ளி வகுப்பறையில் அறிவை வளர்த்தோம். அறிவுப்பால் ஊட்டிய ஆசிரியர்கள் நமக்கு 2ஆம் பெற்றோர்கள். ஒரு நல்ல ஆசிரியர்கள் ஒரு மெழுகுவர்த்தி போன்றவர் என்று கூறுவர். ஆம், எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய வெளிச்சம் ஆசிரியர்கள். என் வாழ்க்கையை வழிநடத்தும் உங்களுக்கு என் உரிய மரியாதையும் அன்பையும் வழங்குவது என் கடமையாகும். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்ற பழமொழிக்கேற்ப மாணவர்களின் அறிவினை தூண்டும் கோள்களாக ஆசிரியர்கள் உள்ளனர். எழுத்தும் கண்ணனை தகும் என்ற பழமொழிக்கேற்ப மாணவர்களுக்கு கண் தருபவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான். பெற்ற பிள்ளையை விட தன்னிடம் கற்ற பிள்ளையின் உயர்வை பார்த்து மகிழ்வது ஆசிரியர்கள். அறிமுகம் இல்லாத நம்மை அறிய ஆளாக்கும் தன்மை, அதுவே ஆசிரியர்கள் பணியின் மேன்மை என ஆசிரியர்களை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிகவும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.